பேரும் புகழும். அதுபோல் ஸ்கூலில் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு வேலைக்கு அவங்க தேடிட்டு வந்து உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் காமெடி ஆட்டங்கிறது சும்மா ஒரு 10 ப்ராக்டிஸ் அப்போ கொஞ்சம் கஷ்டமாகும். அப்புறம் உங்களுக்கு பழகி போகுது. நான் எப்படி சொல்லி கொடுத்தோம்னா அதே மாதிரி செஞ்சீங்கன்னா அதேவே ஒரு 10 ஒரு மாதம் நான் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதையவே பயன்படுத்திக்கலாம். கரையில் இருக்கிறது, கண்ணில் ஊசி இருக்கிறது, வாயிலேயே எலும்பு மனம் போக்கணும், பல நுணுதமான விளையாட்டுகள்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக மாணவர்கள் நம்ம சகோதரி அவர்கள்லாம் இந்த காவடி ஆட்டத்தை நீங்கள் கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணும். இன்னைக்கு காலேஜில் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டத்தை ஒரு லேடிஸும் ஜென்ஸும் சேர்ந்து ஒரு காவடி ஆட்டத்தை ஒரு மியூசிக் மாதிரி வச்சு இன்னைக்கு ஆடிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல பெருமை, காலேஜில் பெருமை. அந்த மாதிரி நீங்களும் ஏதோ என்னால் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் கற்றுக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அயல் நாடுகள்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் மலேசியாவை பற்றி ஒரு குறிப்பிட்டார் பார்த்தீங்களா? மலேசியாவில் 10 கேவ்ஸ், தண்ணீர் மலை, பெனாங், இதெல்லாம் மலேசியாவில் உள்ள ஒரு இடம். எல்லாருக்கும் தெரியும், புதுசாக சொல்றதில்லை. அது 10 கேவ்ஸ், 10 மலை. அதாவது தைப்பூசத்தை அன்னைக்கு மலேசியா பூரா உள்ள பக்தர்கள் அனைவரும் மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும். அந்த காவடியை எடுத்துக்கிட்டு அந்த முருகன் தலமாகிய 10 கேவ்ஸ், அது கோலாலம்பூர் பக்கத்தில் இருக்கு. அங்கே அன்னைக்கு பூரா அது அந்த மக்களை பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் அன்னைக்கு. இந்த முருகன் மேல பக்தியா அந்த காவடியை எடுத்துட்டு இந்த காவடி ஆடுதோட போறாங்கல்ல, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அதே மாதிரி தண்ணீர் மலை பெனாங் பக்கத்தில் ஈப்போ தாண்டி பெனாங், அந்த தண்ணீர் மலை அந்த முருகன் குழந்தையும் இந்த மலேசியா பற்றி சொன்னோன்னா அதை சொல்லணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்கான அவங்க சொல்றாரு. ஓகே, மலை, பழனி மலை, அந்த மாதிரி அங்கே ஒரு மலைக்கு அடிவாரத்தில் தான் அந்த முருகன் பெரிய உயர சிலை. காவடியில் வந்து புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, தீர்த்த காவடி, அக்னி காவடி, அளவு ஊற்றி வருவாங்க, பரவ காவடி. அது வந்து மலேசியாவில் சிறந்த இது. அப்படியே பறந்துட்டு வர்ற மாதிரியே அளவு ஊற்றணும்னா இந்த இடத்துல குட்டி போட்டு இழுத்து குத்துவாங்க. அதில் படுத்து உருட்டுட்டு அப்படியே ஆடி அதுலேயே ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு வருவாங்க. இங்கே நான் சொல்லி கொடுக்குறது அப்படி இல்லை, பயப்படாதீங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு என்ன தாளம் சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாத்திரம். ஏன்னா என்னுடைய இதுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஆட முடியாது. நான் 16 அடி ஏரியில ஏறுவேன், நீங்கள் ஏறுவீங்களா? அங்கிருந்து காவலியை ரன்னிங் பண்ணி போட்டு அங்கிருந்து தடங்களாக வருவேன். அந்த மாதிரி விளையாட்டு நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். முறையான விளையாட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி செய்யணும், எப்படி செய்ய நீங்கள் விளையாடுங்கிறது வந்து உங்களை கஷ்டமெல்லாம் படுத்த மாட்டேன். கஷ்டமில்லாத வேலையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். வள்ளிக்கும்மி திரு எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள். வள்ளிக்கும்மி வந்து வள்ளிக்கும்மி அப்படிங்கிறது பெண்களுக்காக உள்ள ஒரு கலை. அதை பற்றி அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அது செயல்முறையும் சேர்த்து காமிப்பார். அனைவருக்கும் வணக்கம். நான் வள்ளிக்கும்மி சொல்லிவிட்டு தேர்வாக இருக்கிறேன். இங்கே வந்து அனைவருக்கும் முறை வாழ்க்கை சொல்லிக்கொண்டு கல் தோன்றி மண் தோன்ற காலத்தின் மூத்த குடிகளாம் தமிழ்
தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான வள்ளிக்குடியானது பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. தலைமுறையாக இந்த கலையை கற்று முன்பெல்லாம் விவசாய பணிகள் முடிந்த நேரத்திலே ஓய்வாளருக்கு நல்ல ஒரு கலையாக உருவாக்கி முருகனுடைய வழிபாட்டை பாடலாக வடிவமைத்து அதற்கு ஒரு நடனத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கலை அழிவிலிருந்து காப்பதற்காக நம்மாலான முயற்சியை எடுத்து இந்த கலையை தொடர்ந்து நடத்தி அனைவரும் இந்த கலையை பயின்று உடல் 100% ஆரோக்கியத்துடன் மனதும் ஆரோக்கியத்துடன் புத்துணர்வோடு இந்த கலையை கற்று எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் என்று கூறி அங்கு பேச வாய்ப்பு சொன்னதுக்கு நன்றி கூறி அனைவரும் இந்த கலையை கற்றுக்கொள்ளாமல் நல்ல கணபதியே நாங்காலமே தொழுதால் அல்லல் வினைகள் போல் மேல் சொல்லறியா தும்பிக்கையானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கையுண்டு நமக்கோர் விநாயகனே கையல் தகதிகளோன் தாதான் ஐயல் தரீரல் ஐயல் தாம் கையல் தரி நானே 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 நன்னாம் நானே 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 நன்னாம் நல்ல கணபதி பிள்ளையாரே உங்கள் நாவிலோடும் சரஸ்வதிய விநாயகரே உங்கள் முக்கண்ணன் நாவினா உத்திரவே கந்தருக்காகவே முன்பிருந்த முதல் கட்சி கணபதி முன்னாளவாம் வேளவர்க்காகவே முன்பிருந்த முதல் விக்ன விநாயகர் முருகம் நானே 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 நன்னா என்று கண்டல் வண்டி இருக்கும் வனத்தடியோ யாவனை தோழிட்டு கண்டல் நீர்த்தியுடன் குடும்பத்துடன் தோல் மாத்தி கந்தர் தோழிலிட்டு நம்பூர் கம்பளம் வேவடிந்து
கரந்தடிலே கந்தர் சென்று கொண்டு கொஞ்சம் காலிலையா ஊனம் பார்க்க போறார். ஊனாங்கோடி பீடிங்கி கந்தர் ஒன்று ரெண்டாவளையம் செய்து காசு கோரு வளையல் பெண்ணை கண்ணாடி வளையல் காசு பணத்து பொருள் பத்து வள உங்கள் பார்வைக்கு செய்த தோழ பச்சோமல நலம் பவனோமல உந்தன் பார்வைக்கு செய்ததோரன் நகவல நீலோமல நலம் கோலோமல உந்தன் நிலத்துக்கு செய்ததோ வச்சவல தானே நானே 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 அண்ணா தையத்தறியவரும் தான தையத்தறிய தையத்தாம் தையத்தை இந்த கலை வாங்க நான்கு மாவட்டத்தில் குழுக்களை உருவாக்கி 57 குழுக்கள் கிட்டத்தட்ட 2000 கலைஞர்கள் எங்க குழுக்கள் இருக்கிறாங்க. தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இந்த வள்ளியூர் நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அனைவரையும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியில நாட்டுப்புறத்துக்கு பேச்சிலே இந்த 4 கலைகளையும் நமது பயிற்சி மையத்திலே இன்றைய தினம் துவக்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் வருகின்ற மாணாக்கர்கள், அதாவது ஒரு கலையை சேர்ந்திருக்க மாணாக்கர்கள் நீங்க அவங்க ஆசிரியர்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு அட்டண்டன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. மேலும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு வாரமும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இந்த பயிற்சி நடைபெறும். மேலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பகுதி நாட்டுப்புறக்கலை பயிற்சி மையத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் திரு அன்புச்செரி அவர்கள் ஒருங்கிணைச்சு இந்த கலைகளுக்கு உறுதியாக இருக்க போகிறது அவர் தான். நிறைய பயிற்சியில் சேர்க்கிற மாணவர்கள் எல்லாருமே அன்புச்செரி சார் பார்த்துட்டு சேர்க்கையில் அவங்க அவர்கிட்ட கொடுத்து சேர்க்கணும். கொடுப்போம் இல்லை யாரும் மாணவர்கள் நம்ம சேர்ந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சுட்டு இன்றைய தினம் வந்திருக்கின்ற ஏற்கனவே பணம் மாணவ மாணவியர்கள் அந்த வாத்தியாரை பார்த்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கோம். சரியா? நன்றி.